வருகை பவனி ஆரம்பமாகின்றது. திருப்பலி நிறைவேற்றும் குருக்களோடு இணைந்து பலிபீடச் சிறுவர்கள், இன்றைய நாளினை சிறப்பிக்கும் குடும்பத்தினர், இறை மக்களின் பிரதிநிதிகள் பவனியாக வருகின்றார்கள். இறைவனின் பிரதிநிதிகளான குருக்கள் இறை மக்கள் சார்பில் மலர் தூவி வரவேற்கப்படுகின்றனர். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். கடவுள் என்று சொல்வோம், இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கே நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே மாற்றியோடு இங்கு நம்மை காப்பவரே மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே மாற்றியோடு இங்கு நம்மை காப்பவரே மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி, குருகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலியாற்றி கனிந்தாசீர் தந்திட, பூரண பொற்குடத்தால் வரவேற்கும் ஆரத்தி, வரவேற்கும் ஆரத்தி. நிறைவாழ்வு ஆற்றலாய் நிறைந்தோடவே, நம் வெற்றி கடலலையாய் பாய்ந்தோடவே, நம் முகம் மகிழ்வாலே மலர்ந்திடவே, நம் நெஞ்சம் இன்பத்தால் நிறைந்திடவே, மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட, வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட, அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்திட நம் இயேசு மலர்ந்து விட்டார். மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட, வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட, அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்திட நம் இயேசு மலர்ந்து விட்டார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே இதோ இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியானது மிகச் சிறப்பான விதத்திலே அமைந்திருக்கிறது. இன்னமாக இந்த திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய குடும்பம் தங்களது திருமண வாழ்வின் 25 ஆண்டுகள் லூர்தன்னை இவர்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக இந்த சுரூபங்களையும் இன்னமாக இந்த திருவிழாவையும் இந்த குடும்பத்தார் வழிநடத்துகின்றார்கள். திரு NP சின்னப்பராஜ், ஆஞ்சலா மேரி,
டேவிட் மரிய ஃபெலிக்ஸ், மேரி குளோரியா, ஏஞ்சல் ஏனோக்ராஜ், சிஸ்டர் அமலா. எனவே இந்த குடும்பத்தார் இந்த படங்களை நமக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 1,10,000 ரூபாய். இன்னுமாக அவர்கள் திருவிழாவிற்காக 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக அன்னை அவர்களது வாழ்வில் செய்த இந்த நன்மைக்காக நன்றி தெரிவித்து இந்த நாளை அர்ப்பணிக்கின்றார்கள். எனவே முதலாவதாக பேரொரு தந்தை அவர்கள் இந்த படங்களை மந்திரித்து அதன் பிறகு நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரியை பெற்றுக் கொடுப்பார். எனவே முதலாவதாக இந்த படங்கள் மந்திரிக்கப்பட்டு, இந்த கெபியானது மந்திரிக்கப்பட்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் தன் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்தார். உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருவத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. இந்த சிற்றாலயத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற உம் திருமகனுடைய வாழ்வையும் அன்னை மரியாளினுடைய வாழ்வையும், சிறப்பாக ஜெபமாலையின் ரகசியங்களையும் திருவுருவங்களாக உருவாக்கி இருக்கின்றோம். இந்த திருவுருவங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த திருவுருவத்தை பார்க்கும் ஜெபித்தும் பயனடைய உமது அருளை தாரும். இந்த திருவுருவங்களை தியானித்து வாழ்வாக்கி கொள்ள உமது ஆசியும் அருளையும் நிறைவாக எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மலைக்கோவில் தூய லூர்து அன்னை திருத்தல 142வது ஆண்டு பெருவிழா. ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. இன்று தூய லூர்து அன்னையின் 142வது திருத்தல ஆண்டு பெருவிழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறோம். இந்நன்னாளில் இன்று திருவிழா திருப்பலியினை தலைமையேற்றி சிறப்பிக்கும் பேரருட்பணி எம். ஜோ. லூர்துசாமி அவர்களையும் மற்றும் அருட்தந்தையர்கள், இறைமக்கள் அனைவரையும் பங்கு தந்தை பங்கு மக்களின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகர் மலையடி வாரத்தில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு 18 முறை காட்சியளித்து தமது பெயரை நாமே அமலோற்பவம் என வெளிப்படுத்தியவர் நமது லூர்து அன்னை. சிறப்பாக ஊற்று நீரினால் நோய்களை குணப்படுத்தினார். தவம் ஜெபம் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இன்று விழா கொண்டாடும் புனிதமான இப்பூமியும் வரலாற்று சிறப்புமிக்க அன்னையின் காட்சியை கண்டு ஆனந்தம் கொண்ட எண்ணற் புதுமைகளை இன்றும் காண்கின்ற நம் கிறிஸ்டியான்பேட்டை மலை லூர்து அன்னையின் புண்ணிய பூமி இது. இவ்விழா
நம் அன்னையின் மீது அசைக்க முடியாத அன்பையும் உறுதி குன்றா இறை நம்பிக்கையையும் தம்முள் விதைக்கின்றது. நான் ஆண்டவரின் அடிமை என்ற அவருடைய அதீத தாழ்ச்சி அவரை அருள்மிக பெற்றவராக்கியது. தம் மகன் இயேசுவின் மீட்பு பணியில் தன்னை இணைத்து உடல், உள்ளம், ஆன்மா, சிந்தை என அனைத்தையும் அதற்காக அர்ப்பணித்தார். அனைத்தையும் இழந்தார். பொறுமையுடன் இருந்தார். அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். தன் மகன் அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த பின்னும் துயரத்தை தன் உள்ளத்தில் அடக்கி இதுதான் கடவுளின் திருவுளம் என நம்பினார். சிதறுண்ட சீடர்களை ஒன்றிணைத்தார். இவ்வாறு கடவுளின் திட்டத்திற்கு தம்மையே கையளித்தார். வாழ்வில் சிறு சிறு துன்பங்களைக் கண்டு சலிப்புடன் சரிந்து விழும் நாம் நம் லூர்து அன்னையிடம் கற்றுக்கொள்வோம். மரியன்னையைப் போன்று இறை திருவுளம் அறிந்து வாழ உறுதி எடுப்போம். இறைவனின் கட்டளைப்படி வாழ்ந்து வாழ்வை தேர்வு செய்யும் போது துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் பேரின்ப பெருவாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்று நம்புவோம். மரியன்னையைப் போன்று மனத்தாட்சியை நமக்கு அருளும்படி இறைவனிடம் வேண்டுவோம். பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய பொழுது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருள திருவுளமானார். லோர்து நகரில் காட்சி தந்த அந்த அன்னையின் துணை எங்களுக்கு நிற்பதால் நாங்கள் மென்மேலும் வளம் பெற்று புனிதத்தை கண்டுகளிக்கவும் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொள்ளவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கைகளை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழவும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததுமில்லை. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள்
அஞ்சி நடப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வலியோரை அரியணையின் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரியந்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலகம் ஞானம் அல்ல, உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைப்பொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்கத்துடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்து இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்றும் கடவுள் ஏற்பாடு செய்ததை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டப்படவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்டியான்பேட்டை மலையிலே அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மலையிலே ஒரே குடும்பமாக கூடி இன்று அன்னையை போற்றி புகழ்ந்து விழா எடுக்கின்றோம். 142வது ஆண்டு என்று பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் நினைத்து பார்த்தேன், 50 ஆண்டுகள் ஒரு தலைமுறை என்றாலும் 3 தலைமுறைக்கு முன்னரே இந்த மலையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த ஆண்டவருடைய அன்னை இந்த மலையிலே குடிகொண்டு இங்கு வருகின்ற எல்லா மக்களையும் அரவணைத்து அன்பு செய்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அற்புத திருத்தலமாக திகழ்ந்திருக்கிறது. 142 ஆண்டுகள். இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன். அன்னை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து தம் திருமகனிடம் பேசி உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த திருப்பலியை உங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் விழாவின் போதும் இந்த ஆலயம் மகிமைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுவேன். ஓராண்டுகளுக்கு முன்பாக வெளியிலே இருக்கின்ற தாழ்வாரங்கள் மக்கள் அமர்ந்து கொள்ள
இன்று இயேசுவினுடைய வாழ்வையும் அன்னை மரியாளினுடைய அழைப்பையும் மிக அழகாக சித்தரிக்கின்ற வண்ண ஓவியங்கள் அமர்ந்து சிந்தித்து தியானித்து அன்னையினுடைய அருளை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள உதவுகின்ற அற்புதமான கருவிகள். இதை பார்க்கின்ற பொழுது ஒரு வகையிலே அன்னையை இங்கே வருகின்றவர்கள் மறக்காமல் உள்ளத்திலே ஏற்று செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதை மிக அழகாக அமைத்திருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தை எட்வின் அவர்களையும் அவரோடு ஒத்துழைக்கின்ற குடும்பத்தையும் எல்லா மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த மலையிலே இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது என்னுடைய நினைவு லூர்து நகருக்கு சென்றபோது அங்கு ஆயரோடு திருப்பலி நிறைவேற்றியது. அங்குள்ள குளத்திலே ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டது. ஒரு வகையில் இது லூர்து நகருக்கு நிகரான ஒரு அன்னையின் திருத்தலமாக இருப்பதை உள்ளத்திலே நினைத்து மகிழ்கிறேன். இந்த திருப்பலி எனக்கு ஒரு மாபெரும் பாக்கியமாக கருதுகிறேன். வாழ்விலே நாம் எல்லோரும் ஏக்கத்தோடு இருக்கிறோம், தேவையோடு இருக்கிறோம். அதை யாராவது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. 1858ஆம் ஆண்டிலே இந்த லூர்து நகர் என்கின்ற அந்த சிறிய ஊரிலே அதிகமாக படிப்பறிவில்லாத 14 வயது பெண்மணி பெர்னதத் ஒரு பெண்மணியை பார்க்கிறாள். அந்த பெண்மணி விண்ணிலிருந்து வந்தவள். வெண்ணிற ஆடை அணிந்திருக்கிறாள், நீல கச்சை அணிந்திருக்கிறாள், காலிலே மஞ்சள் நிற ரோஜாக்கள், பொன்னிற ஜெபமாலை. காட்டு தீ போல அந்த செய்தி பரவியது. நூற்றுக்கணக்கிலே மக்கள் அங்கு ஓடுகிறார்கள். சிறப்பாக அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் மக்கள் உடல் நலம் பெறுவதாக செய்தி காட்டுத்தீ போல பரவுகின்றது. அலெக்ஸ் கேரல் என்கின்ற ஒரு மருத்துவர் கத்தோலிக்க கிறிஸ்துவராக இருந்து கடவுள் நம்பிக்கையை இழந்தவர். அவருக்கு இந்த மக்கள் என்ன பிதற்றுகிறார்கள், யாரோ ஒரு பெண்மணி தோன்றினாளாம். அந்த பெண்மணி காட்டிய திசையிலிருந்து ஊற்று நீர் வந்ததாம். அந்த ஊற்று நீர் மக்களை குணமாக்குகிறதாம். அதை சென்று தான் பார்ப்போமே என்று பாரிஸிலிருந்து லூர்து நகருக்கு புகைவண்டியிலே அல்ல தொடர் வண்டியிலே புறப்படுகிறார். அதே வண்டியிலே மேரி பேலி என்கின்ற ஒரு பெண்மணி, 30 வயது இருக்கலாம், டிபி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். வயிறு மிகவும் உப்பி போய் பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமான ஒரு நிலை. மருத்துவர் என்கின்ற முறையிலே அலெக்ஸ் கேரல் அந்த பெண்மணியை பார்க்கின்றார். இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே அந்த பெண் இறந்து விடுவாள் அல்லது ஒரு நாள் தாக்கு பிடிக்கலாம் என்பது அந்த மருத்துவருக்கு நன்றாக தெரிகிறது. வழியிலே வலியால் துடிக்கிறாள் அந்த பெண்மணி. மருத்துவர் மார்பின் என்கின்ற வலி குறைக்கின்ற மருந்தை கொடுக்கிறார். லூர்து நகர் செல்லுகிறார்கள். இந்த மருத்துவருக்கு நிச்சயமாக தெரியும் இந்த உறவோடு இந்த மேரி பேலியினுடைய வாழ்வு முடிந்து போய்விட்டதென்று. ஆனால் மேரி பேலி தன்னோடு வந்த உறவுகளோடு அன்னை காட்சி கொடுத்த இடத்திலே இருந்த சுனைக்கு செல்லுகிறாள். அந்த சுனையிலிருந்து அவள் மீது தண்ணீரை எடுத்து ஊற்றுகிறார்கள். 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை. அன்று மாலை மருத்துவர் ஒரு ஹோட்டலிலே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். யார் இறந்து போய்விடுவாள் என்று அந்த மருத்துவர் கணித்திருந்தாரோ அந்த மேரி பேலி அதே ஹோட்டலுக்கு உணவருந்த வருகிறாள். வயிறு பெரிதாகி உப்பி இருந்த அந்த மேரி பேலியினுடைய வயிறு சுருங்கி போயிருக்கிறது. 3 மணி நேரத்தில் அந்த பெண்மணி அந்த சுவாசம்
காசநோய் இருந்ததென்று அறிகுறி இல்லாதவளாக தென்படுகிறாள். தலை சிறந்த மருத்துவர் அலெக்ஸ் கேரல் இப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதை உள்ளம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. இதை புதுமை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மேரி பெய்லி சாட்சியம் கொடுக்கின்ற பொழுது, எனக்கு அன்னை இந்த புதுமையை செய்த பொழுது, எனக்கு இந்த உடல் நோயை போக்கி முழு நலம் கொடுத்த பொழுது என்னோடு இருந்தது டாக்டர் அலெக்ஸ் கேரல் என்று குறிப்பிடுகிறாள். அலெக்ஸ் கேரல் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மறைவாக பிரான்சிலிருந்து கனடாவுக்கு ஓடுகிறார். கனடாவிலிருந்து அமெரிக்கா போய் அங்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையிலே இரத்த நாளங்களை எப்படி அறுவை சிகிச்சை செய்வது என்று ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு பெற்று ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பின்பாக லூர்து நகரிலே நடந்தது புதுமை, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அறிக்கையிடுகிறார். ஒரு மருத்துவர், நோபல் பரிசு பெற்ற மருத்துவர், கண்ணுக்கு எதிராக வயிறு முட்டி சாக கிடக்கின்ற ஒரு காச நோய் பிடித்த பெண்மணி இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இறந்து போவாள் என்று முழுவதும் அறிந்த மருத்துவர், அவளுடைய வலி குறைக்க தொடர்வண்டியிலே மோர்ஃபின் கொடுத்த மருத்துவர் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அது லூர்து நகரிலே அந்த தாய் செய்த புதுமை. உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கிலே மக்கள் அங்கே ஓடுகிறார்கள். அந்த தாயினுடைய கருணை, அந்த தாயினுடைய இரக்கம், அந்த தாய் தம் திருமகனிடம் பரிந்து பேசுவாள் என்று. ஏன் இங்கே கூடியிருக்கின்ற நம் எல்லாருடைய உள்ளத்திலும் ஏதாகிலும் ஒரு தேவை இருக்கின்றது. இந்த தேவையை நான் என் தாயிடத்திலே எடுத்து சொன்னாள், அவள் நிச்சயமாக தம் திருமகனிடம் பரிந்து பேசுவாள். நான் கத்தீட்ரல் பங்கில் இருக்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கத்தீட்ரலில் அன்னையினுடைய திருவுருவங்கள் நிறைய இருக்கின்றன. சகாய அன்னை, பாத்திமா அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, லூர்து அன்னை. பல பேர் அங்கு வந்து ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆசிரியை வரும்போதெல்லாம் அங்கே மாதா உருவத்தில் வைத்து மெழுகுவர்த்தி வைத்து வேண்டிவிட்டு என்னிடம் அழுது கொண்டே வருவார்கள். ஃபாதர், என் பையனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல ஃபாதர், என் பையனுக்கு இன்னும் நல்ல பொண்ணு கிடைக்கல ஃபாதர். 2 ஆண்டுகளாக மாதத்துக்கு ஒரு முறை அழுத கண்ணீரோடு வருவார்கள். நான் சொன்னேன், மாதாவை ரொம்ப போட்டு அழுத்தாத, உனக்கு நல்ல மருமகள் வருவாள். வேணும்னா நான் சொல்கிற ஒன்று செய், என்னுடைய சீக்ரெட்டை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். கிறிஸ்டியன் பேட்டை நான் மாதத்துக்கு ஒரு முறை செல்லுவேன். நீ முயன்றால் நீயும் ஒரு முறை கிறிஸ்டியன் பேட்டை போயிட்டு மாதா மலையில் செபி. போகிறேன் சாமி. இங்கு 2-3 மாதங்கள் வந்திருப்பார்கள். அன்றைக்கும் அழுதுகிட்டே வராங்க. என்னம்மா இவங்க திருப்பியும் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வரும்போது அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க, சாமி என் மகனுக்கு நல்ல பெண் கிடைத்திருக்கிறது. அந்த தாயினுடைய அழுகையை அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் அதற்கு ஒரு நேரம் இருக்கின்றது. எப்பொழுது கடவுள் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். நல்ல மருமகள், கல்யாணம் ஆயிடுச்சு. திருப்பியும் ஒரு 6 மாதம் அப்புறம் திருப்பி அழுது வராங்க. என்னம்மா, ஒன்றும் குழந்தை அறிகுறி இல்லை சாமி, 1 வருஷம் ஆக போகுது. சரி, நீ திருப்பியும் போய் மாதாவை கழுத்து பிடிச்சி ஆட்ட போறியா? நீ மாதாவை கொடுக்கும்போது கொடுப்பார்கள். 1.5 ஆண்டுகள் 3 வாரங்களுக்கு முன்பாக அழகான ஒரு பெண் குழந்தை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம். மணமகள்
நல்ல மணமகன், நல்ல குடும்பம், சமாதானம், நம்பிக்கையுள்ள மனைவி, பிரமாணிக்கமுள்ள கணவன், நல்ல கல்வி, ஏதாகிலும் ஒன்றை நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் கடவுள். நம் வாழ்வை நடத்துபவர் கடவுள், நம்மை படைத்தவர் கடவுள், காப்பவர் கடவுள், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம் கடவுள். அந்த கடவுளை போற்றவும் புகழவும் அவர் கற்றுக் கொடுத்தபடி வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் வாழ்வையும் சாவையும் வைக்கின்றேன். நினச்சி பாருங்க, நீரையும் நெருப்பையும் வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன். நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? வாழ்வை தேர்ந்தெடுப்போமா, சாவை தேர்ந்தெடுப்போமா? வாழ்வு. ஏன் நம்ம வாழ ஆசைப்படுகிறோம்? அந்த வாழ்வுக்காக தான் உழைக்கிறோம், அந்த வாழ்வுக்காக தான் எல்லாம் நடக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை தான் எல்லாம் என்று நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்படுவது, கடவுளை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள், அவர் சொல்லிக் கொடுத்த கட்டளையின்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள். இங்கு அழகான கானா ஒரு திருமணத்திலே நடந்த புதுமையை இங்கே வண்ண ஓவியமாக நம் முன்னே படைத்திருக்கிறார்கள். திருமணம் என்றாலே மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம். நற்செய்தியிலே வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படும், இயேசுவின் தாய் அங்கே இருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் கடவுள் இருக்கிறாரோ அங்கு இயேசு இருப்பார். எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அந்த இடத்திலே அன்னை மரியாள் நிச்சயமாக இருப்பார். இயேசுவையும் மாதாவையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது. இங்கே இருக்கின்றவை எல்லாம் இயேசுவும் அன்னையும் சிறப்பாக இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அன்னையின் விண்ணேற்பை கூறுகின்ற ஓவியங்கள். சிலுவை காட்சியை நினைத்து பாருங்கள். தான் பெற்றெடுத்த அன்பு மகன் கொடூரமாக சிலுவையிலே கொல்லப்படுகிறார். அந்த காட்சியை அன்னை மரியாள் நின்று பார்க்கிறாள். நின்று பார்க்கிறாள் என்று சொல்லுவதை விட அவளுடைய உள்ளத்திலே என்ன வேதனை இருந்திருக்கும், என்ன கண்ணீர் வடித்திருப்பாள். இங்கு ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். இறந்த இயேசுவினுடைய உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகின்றது. எந்த ஒரு தாயாகிலும் கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு மகனை தன்னுடைய மடியில் கிடத்தி எத்தனை வேதனை அனுபவித்திருப்பாள். ஆனால் இந்த இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நம்மையெல்லாம் அன்பு செய்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை குழந்தையாக பெற்றெடுத்து நம்முடைய மீட்புக்காக இயேசுவை ஒப்பு கொடுக்கிறாள். அன்று சிலுவை அடியிலே இயேசு கொடூரமாக தன் உயிரை கொடுக்கின்ற வேளையிலே அந்த தாய் சிலுவை அடியிலே நின்று, நாம் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலும் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை பரமதந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறாள். இயேசு என்னுடைய தாய் பரிசுத்தமானவள், அமல உற்பவி, என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி துணையாக இருந்தாளோ அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் துணையாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்ற வார்த்தை, அம்மா இதோ உன் மகன் என்று முதலிலே அந்த தாயை நமக்கு தாயாக கொடுக்கின்றார். அந்த இரு வார்த்தைகள், இதோ உன் தாய், இதோ உன் மகன். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பெல்லாம் துன்பம் ஏற்படுகின்றதோ, எப்பெல்லாம் துயரம் ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் கவலை, கண்ணீர் நம்மால் தாங்கவில்லை என்று உள்ளம் அழுகிறதோ, அப்பெல்லாம் அந்த இயேசுவனுடைய வார்த்தை, இதோ என் தாய்,
என் தாயிடத்திலே செல் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். இந்த அன்னையினுடைய அருளுரை, பரிந்துரை, அருளப்பர் நற்செய்தியிலே பார்க்கிறோம். அன்னை பேசுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, மகனே ரசம் தீர்ந்து போனது. வேற எதுவும் அவங்க பேசலை. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பெல்லாம் ரசம் தீர்ந்து போகிறதோ, ரசம் என்று சொல்லுகின்ற பொழுது அது என்ன தீர்ந்து போனது என்று நமக்குத்தான் தெரியும். அன்பு தீர்ந்து போனதா, மன்னிக்கின்ற மனப்பான்மை தீர்ந்து போனதா, பொருளாதாரம் தீர்ந்து போனதா, மன நிம்மதி தீர்ந்து போனதா, எது தீர்ந்து போனது என்று நமக்கு மட்டுமே தெரியும், அன்னைக்கும் தெரியும். நற்செய்தியிலே கூறப்படுகிறது, 6 கற்சாடிகள், அபரிவிதமான ரசம். அருள் அளவில்லாத அளவிற்கு அன்னை மரியாள் நமக்கு தம் திருமகனிடம் பரிந்து பேசி பெற்று தருவாள் என்று நம்புவோம். அதே வேளையில் இந்த அருளை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்றது எது? இன்றைக்கு முதல் வாசகத்திலே கூறப்பட்டது போல, நீரும் நெருப்பும், வாழ்வும் சாவும், நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு, நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வருகிறேன். பழைய சட்டம் கூறுகிறது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உன் சகோதரனை கோபப்படாதே, அவன் மீது எரிந்து விழாதே. அப்படி உன் சகோதரனோடு உனக்கு மனத்தாங்கல் இருந்தால் உன்னுடைய காணிக்கையை வைத்துவிடு. முதலிலே சென்று உன் சகோதரனோடு சமாதானம் செய்து கொண்டு பின் வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்று அன்னை மரியாள் பெர்னதத்துக்கு காட்சி தந்தபோது அன்னை மரியாள் கூறியது, பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டும். நாம் மனம் மாற வேண்டும், இயேசுவை கடவுளை தேர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்வா சாவா, வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில சமயங்களிலே இந்த கடவுளுடைய அருள் வருவதற்கு நம்முடைய வாழ்வின் தடை, குறிப்பாக நாம் பிறருக்கு செய்த தீமைகள், நாம் பிறரை மன்னியாமல் செய்த தீமைகள், ஒருவேளை பிறரை பழி வாங்கிய எண்ணங்கள், ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு தடையாக இருக்கும். அதைத்தான் இயேசு கூறுகிறார், நான் புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகிறேன், நான் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னை அன்று கூறியது, இயேசு சொல்லியதை செய்யுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். அதையே இயேசு எப்படி மாற்றி சொல்லுகிறார்? என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்தபடி நமது வாழ்வை அமைத்து கொள்ளுவோம். அப்போது கடவுள் நம்மை அவருடைய தாய்க்கு இணையாக சொல்லுகிறார். என் தந்தையின் விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ்கிறவரே என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் ஆவார். அப்படி நாம் வாழ்வோம் எனில் அந்த அன்னையினுடைய அருளும் ஆசீரும் என்றும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த தாய் தம் திருமகனிடம் பரிந்து பேசி நம் தேவைகளை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அந்த அன்னையினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்வை வளம் கொழிக்க செய்வதாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பே உருவான இறைவா, அன்பின் முழுமையிலே மனிதனை படைத்தீர். உமது அன்பை அவன் உதறி தள்ளிய பொழுதும் எங்களை மீட்பதற்காகவும் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். மனுவுரு எடுத்த இயேசு அன்பின் அரசை போதித்து எங்களுக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து எங்களை மீண்டும் உம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரது தாயை எங்களுக்கு தாயாக தந்தார். அந்த அன்னையின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் என்றும் உமக்கும் உம் அன்னைக்கும் ஏற்ற மக்களாக வாழ தேவையான வரங்களை ஜெபங்களாக உம் திருமுன் எடுத்துரைக்கிறோம். உங்கள் பதில். தூயலூர் தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். தூயலூர் தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உமது வழி தோன்றல்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நன்மைகளை கண்டறிந்து தீமைகளை தவிர்த்து வாழ அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டுமென்று தூயலூர் தன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகின்றோம். தூயலூர் தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இன்றைய பெருவிழா சிறப்பாக அமைந்திட பல்வேறு உதவிகள் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அவர்களின் வாழ்வு வளம் பெற, தொழில் வளர்ச்சி காண, வாழ்வில் நன்மைகள் கண்டடைய வேண்டுமென்று தூயலூர் அன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகின்றோம். தூயலூர் அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். ஆற்றலும் கேடயமுமான இறைவா, உலக நாடுகளை உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். நாடுகளிடையே போர்கள் மறைந்து அமைதி நிலவ
தன்னலம் துறந்து நேர்மையோடு வாழ பதுக்கல் இல்லாத வளமான சூழலமைய பகிர்தலும் பண்பும் கொண்ட தலைவர்கள் மக்களை வழிநடத்திட நன்மைகளால் இந்த உலகம் நிரப்பப்பட வேண்டும் என்று தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, தூய லூர்து அன்னையின் பரிந்து பேசுதல் வேண்டி ஒன்றாக வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளை கண்ணோக்கும். கவலைகள் சந்தோஷமாக மாற, நோய்களிலிருந்து குணம் பெற, கடன் கஷ்டங்கள் நீங்கிட, குடும்பங்களில் அமைதி நிலை பெற, தீமைகள் நன்மைகளாக மாற அருளாசி தந்து வழி நடத்த தூய லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். தூய லூர்து அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். இதோ உமது அடிமை என்று தன் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாளை போன்று எம் பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இறை மக்கள் அனைவரும் தீமைகள் சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை தந்துருள வேண்டுமென்று தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். பேரன்பும் இரக்கமும் கொண்டவன் நான் என்ற ஆண்டவரே, பலி நிறைவேற்றும் எம் அருட்தந்தையருக்காய் ஜெபிக்கின்றோம். அழைக்கப்பட்ட இவர்கள் தம் அழைப்புக்கேற்ப வாழ்வதற்கு உமது உடனிருப்பை தந்து நலமாய் பலமாயிருந்து வழி நடத்திட தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். தூய லூர்தன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். அப்பம் கேட்டவர்களுக்கு கல்லை எடுத்து நீட்டாது, அவரவர் தேவைகளை உணர்ந்து வானக கொடைகளை வாரி வழங்கும் அன்பு தந்தையே, உம் திருமகன் எங்களுக்கு தாயாக தந்த அன்னையை போற்றி புகழுகின்ற நாங்கள் என்றும் உமக்கு ஏற்ற மக்களாக வாழ தேவையான வரங்களை கேட்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் உம் திருமகனின் அன்னையின் பரிந்துரையால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. நான் வாழ்வது உன்னருளால், நான் நினைப்பது உன் கொடையால். நான் வாழ்வது உன்னருளால், நான் நினைப்பது உன் கொடையால். இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு.
நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. குறையா அன்பால் நிறைந்த மனதாய் உன்பதம் வருவேனே. குறையா அன்பால் நிறைந்த மனதாய் உன்பதம் வருவேனே. இறைவன் வார்த்தை மறியின் பாடம் சொல்வதை செய்வேனே. இறைவன் வார்த்தை மறியின் பாடம் சொல்வதை செய்வேனே. என்னாலும் நீ விரும்பும் பலியாய் என்னை தருவேனே. என்னாலும் நீ விரும்பும் பலியாய் என்னை தருவேனே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா. இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன். இழப்பே இல்லை அதில் எனக்கு. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா. இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன். இழப்பே இல்லை அதில் எனக்கு. நான் வாழ்வது உன் அருளால், நான் நிலைப்பது உன் கொடையால். நான் வாழ்வது உன் அருளால், நான் நிலைப்பது உன் கொடையால். இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா. இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன். இழப்பே இல்லை அதில் எனக்கு. பகைமை குறைந்து பாசம் பெருகணும் என்பதை தெரிந்தேனே. பகைமை குறைந்து பாசம் பெருகணும் என்பதை தெரிந்தேனே. உறவை வளர்த்து உயிராய் மதிக்க உன்னிடம் கற்றேனே. உறவை வளர்த்து உயிராய் மதிக்க உன்னிடம் கற்றேனே. நிறையை மட்டும் காணும் குணமே என்னிடமே சேனே. நிறையை மட்டும் காணும் குணமே என்னிடமே சேனே. கரையில்லா பரிபொருளாய் உன் கரம் என்னை படைத்தேனே. கரையில்லா பரிபொருளாய் உன் கரம் என்னை படைத்தேனே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா. இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன். இழப்பே இல்லை அதில் எனக்கு. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா. இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன். இழப்பே இல்லை அதில் எனக்கு. நான் வாழ்வது உன் அருளால், நான் நிலைப்பது உன் கொடையால். நான் வாழ்வது உன் அருளால், நான் நிலைப்பது உன் கொடையால். இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா. இன்றே நான் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கொடுத்து மகிழ்வேன். இழப்பே இல்லை அதில் எனக்கு. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. குறையா அன்பால் நிறைந்த மனதாய் உன்பதம் வருவேனே. குறையா அன்பால் நிறைந்த மனதாய் உன்பதம் வருவேனே. இறைவன் வார்த்தை மறையின் பாடம் சொல்வதை செய்வேனே. இறைவன் வார்த்தை மறையின் பாடம் சொல்வதை செய்வேனே. என்னாலும் நீ விரும்பும் பலியாய்
அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வது மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மாட்சிமையை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்மை திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபேன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தையே, இன்று இந்த திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்றி ஜெபிக்கின்ற பேரொரு தந்தை ஜோ லூர்து சாமி, இனமாக பேரொரு தந்தை இயேசுதாஸ், பேரொரு தந்தை பேட்ரிக் ஜோஜி, இவர்களை ஆஸ்வதித்து பணிவாழ்வில் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உமது ஆசி நிறைவாக தந்து காத்து வழிநடத்தியருளும். இனமாக அன்பு தந்தையே, இதோ உமது பீடத்தின் முன்பாக குழுமி வேண்டுகின்ற ஒவ்வொரு இறை மக்களின் வேண்டுதல்களுக்கும் நிறைவாக செவிசாய்த்தருளும். வர முடியாமல் இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த திருப்பலியை நினைத்து செபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் உமது நிறைவான ஆசிரை இந்த அன்னையின் வழியாக தந்திருள உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
தேவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தோம், எங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் இருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நற்சுகத்தையும் மன நிம்மதியையும் நிறைவாக வாரி வழங்கிட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய தாயை நமக்கெல்லாம் தாயாக தந்த இயேசு. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவர், நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேனானது தெவிட்டாதது ஆண்டவரே,
ஒரு வார்த்தை நீ சொன்னாலே போதுமையா, இன்னான்மா உமாலே குணமாகுமே. வாழ்வதே நான் அல்ல என்றும் நீதானே, தேனானது தெவிட்டாதது ஆண்டவரே சுவின் திருவுடலே. மாறாதது மறையாதது தேவனின் வார்த்தையின் மறை பொருளே. அலைந்தோடும் ஆற்றில் நீராக நானும் கரையான உன்னை தேடினேன். அலைந்தோடும் ஆற்றில் நீராக நானும் கரையான உன்னை தேடினேன். தவிப்போடு ஓடம் அது போல நானும், தவிப்போடு ஓடம் அது போல நானும் நிலையான உன்னை தேடினேன். ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் ஆன்மா குணமாகும், இதயம் தினம் நீ ஆட நலமாகுமே. ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் ஆன்மா குணமாகும், இதயம் தினம் நீ ஆட நலமாகுமே. தேனானது தெவிட்டாதது ஆண்டவரே சுவின் திருவுடலே. மாறாதது மறையாதது தேவனின் வார்த்தையின் மறை பொருளே. தாய் தேடும் பிள்ளை அது போல நானும் உன்னை சேர நான் தினம் ஏங்கினேன். தாய் தேடும் பிள்ளை அது போல நானும் உன்னை சேர நான் தினம் ஏங்கினேன். சுமையோடு சோர்ந்து இளைப்பாற நானும், சுமையோடு சோர்ந்து இளைப்பாற நானும் நிலையான உன்னை தேடினேன். ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் ஆன்மா குணமாகும், இதயம் தினம் நீ ஆட நலமாகுமே. கருணை இறைவன் தன்னையே தாழ்த்தி மனிதனானாரே, வரமாய் வந்து நானும் வாழ உணவுமானாரே. எந்த உள்ளம் உமக்காயேங்கும், நீ இந்த உள்ளம் உமக்காயேங்கும், நீ என்னில் வந்தால் மகிழ்ந்து பாடும். கருணை இறைவன் தன்னையே தாழ்த்தி மனிதனானாரே, வரமாய் வந்து நானும் வாழ உணவுமானாரே. இதய நீ வரும்
வாழ்வழிக்கும் 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 வல்லவரேசு என்னை வாழ வைக்கும் நல்லவரேசு வாழ்வழிக்கும் வல்லவரேசு என்னை வாழ வைக்கும் நல்லவரேசு உடனிருந்து என்றும் காப்பவரே உண்மையை நான் உணர செய்பவரே உடனிருந்து என்றும் காப்பவரே உண்மையை நான் உணர செய்பவரே வாழ்வழிக்கும் வல்லவரேசு என்னை வாழ வைக்கும் நல்லவரேசு உறவுகளினை விட்டு அகன்றாலும் உடைமைகள் தொலைந்தே போனாலும் உறவுகளினை விட்டு அகன்றாலும் உடைமைகள் தொலைந்தே போனாலும் உரிமைகள் யாவும் பறிக்கப்பட்டாலும் உம் சிறகுகளில் அடைக்கலம் காண்பேன் உம் தோளினிலே இளைப்பாறிடுவேன் வாழ்வழிக்கும் வல்லவரேசு என்னை வாழ வைக்கும் நல்லவரேசு அசைவுகள் அனைத்தும் நின்றாலும் அறிவினை ஒரு நாள் நான் இழந்தாலும் அசைவுகள் அனைத்தும் நின்றாலும் நினைவுகள் முழுவதும் மறந்து போனாலும் உன் சிறகுகளில் அடைக்கலம் காண்பேன் உன் தோளினிலே இளைப்பாறிடுவே வாழ்வழிக்கும் வல்லவரேசு என்னை வாழ வைக்கும் நல்லவரேசு தூயலூர் தன்னைக்கு நவநாள் ஜெபம். தூயலூர் தன்னையே தூயலூர் தன்னையே இறைவனின் தாயே இறைவனின் தாயே உம் உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து உம் திருப்பாதம் பற்றி நிற்கும் பாவிகள் எம்மை கண்ணோக்கி அருளும் நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கின்றீர் நீரே திருச்சபையின் தாயும் முன்மாதிரியுமாயிருக்கின்றீர் உம் திருமகன் சிலுவையில் தொங்கிய போது உம்மை எங்கள் அன்னையாக தந்தார் மது பராமரிப்பையும் அன்பையும் புறக்கணித்து நான் அவல நிலையுற்றேன் ஆபத்து நேரத்தில் உம்மை நாடாவிட்டால் என்னையே நான்
இழந்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். இழந்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். தாயே, தாயே, அழகை என்னை தாக்கும் போது, அழகை என்னை தாக்கும் போது, ஆபத்து என்னை நெருங்கும் போது, ஆபத்து என்னை நெருங்கும் போது, நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் என்றும் உம் திருமகனின் வார்த்தையின்படி, உம் திருமகனின் வார்த்தையின்படி நடக்க கற்றுத்தாரும், நடக்க கற்றுத்தாரும். தூய லூர்தன்னையே, தூய லூர்தன்னையே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட இறையன்பில், வெளிப்பட்ட இறையன்பில் நாங்கள் நிலைத்து வாழ, நாங்கள் நிலைத்து வாழ வரமருளும் ஆமென், வரமருளும் ஆமென். தூய லூர்தன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கூட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற தகுதி பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இது நன்றியின் நேரம். எனவே இந்த திருவிழா மிக சிறப்பான விதத்தில் நடைபெறுவதற்கு பல்வேறு நபர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களது கடின உழைப்பையும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார்கள், பார்த்து பார்த்து செய்தது அப்படி என்று. அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்விழித்து அயராமல் உழைத்து இந்த நாள் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல நபர்கள் உழைத்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்கள் எல்லோருக்கும் இவ்வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விதத்திலே முதலாக இந்த லூர்தன்னை திருத்தலம் என்று சொல்லுகின்ற போதே எல்லோருக்கும் ஒரு விதமான உணர்ச்சிமிக்க ஒரு ஆர்வம் இருப்பதை நான் பார்க்கின்றேன். 142 ஆண்டுகள் ஏறக்குறைய நாம் பார்த்தோம் என்றால் 1810ஆம் ஆண்டிலிருந்து நாம் இங்கே ஒன்று கூடுவதும் அன்னையை தரிசிப்பதுமாக பல விதங்களில் நாம் அன்னைக்கு நன்றி பலியை செலுத்தியிருக்கின்றோம். ஆக இந்த 142 ஆண்டுகள் என்பது ஒரு முழுமையை பெற்ற ஒரு ஆண்டாக இருக்கின்றது. 1810 என்று சொல்லுகின்ற போது ஏறக்குறைய 230 ஆண்டுகளை கடந்து இந்த இடம் ஒரு புனிதமிக்க இடமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே எல்லாம் வல்ல இறைவன் இத்துணை ஆண்டுகள் இந்த இடத்தின் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த நாளில் இந்த ஆண்டில் அவர் செய்திருக்கக்கூடிய அனைத்து கிருபைக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலாவதாக நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவதாக இன்றைய நாளிலே நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரியை பெற்று தந்தவர் மொன்சிக்னோர் ஜோ லூர்துசாமி, வேலூர் கத்தீட்ரல் பேராலயம் அதிபர் தந்தை அவர்கள். தந்தை அவர்கள் ஏறக்குறைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுமே இங்கே அடிக்கடி வந்து ஜெபிப்பதும் திருப்பலியை நிறைவேற்றுவதும் பல நேரங்களிலே தியானங்களை மேற்கொள்வதுமாக தந்தை அவர்கள் இங்கே வந்து செல்லுகின்றார்கள். அதிலே நமது பேரிடர் தந்தையும் ஒருவர். இன்னுமாக இந்த பங்கின் வளர்ச்சியின் மீது அதிகமான அக்கறை கொண்டவர், தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட அன்பு கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் இந்த பங்கை குறித்து விசாரிக்கக்கூடியவர். எனவே இந்த நாளிலே உண்மையாகவே தந்தை அவர்கள் வந்திருப்பது என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்ப்பதாக அமைகின்றது. எனவே இந்த நாளிலே இன்முகத்தோடு வந்து மிக அருமையான விதத்திலே தனது சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த தாய் எவ்வாறு அவரை நாடி வருவார்கள், வருகின்ற போதெல்லாம் எவ்வாறு அவர்களை வழிநடத்தினார் அன்னை என்பதை, அதுதான் உண்மையாகவே நமக்கும் பொருத்தமான ஒரு சாட்சியாக அமைகின்றது. எனவே இவ்வேளையிலே அன்பார்ந்தவர்களே, பேரொரு தந்தை முன்சிக்னோர் ஜோ லூர்துசாமி அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக இந்த பொன்னாடியை அணிவித்து அவர் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலும் அன்னை மரியாள் துணை நின்று காத்தருள வேண்டுமென்று அவருக்காக இவ்வேளையிலே நாம் செபிப்போம், நமது நன்றியை
தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, நமது மண்ணின் மைந்தர் பேரொரு தந்தை இயேசுதாஸ் அவர்கள் நேற்றைய தினத்திலே மிகச்சிறப்பான விதத்திலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றினார். அவரோடு இணைந்து டான்போஸ்கோ ITI பேரொரு தந்தை பேட்ரிக் ஜோஜி அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே இரு தந்தையர்களுக்கும் நமக்கு எப்பொழுதுமே பேட்ரிக் ஜோஜி அவர்கள் உதவியாக இருந்து பங்கிலே அனைத்து விதமான காரியங்களிலும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கின்றார். எனவே இந்த நேரத்திலும் தந்தையவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இரு தந்தையர்களுக்கும் நமது பங்கின் சார்பாக இந்த பொன்னாடி அணிவித்து நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவை இந்த ஆண்டு சிறப்பிக்கக்கூடிய குடும்பம் திரு NP சின்னப்பராஜ், ஆஞ்சலா மேரி, டேவிட் மரிய ஃபெலிக்ஸ், மேரி குளோரியா, ஏஞ்சல் ஏனோக்ராஜ், சிஸ்டர் அமலா இவர்கள் தங்களது திருமண மற்றும் பணி வாழ்வின் 25 ஆண்டுகள் நினைவினை கொண்டாடி இன்னுமாக இந்த படங்களையும் அவர்கள் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே உண்மையாகவே அந்த குடும்பத்தாரை மிகச் சிறப்பான விதத்தில் இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எனவே அந்த குடும்பத்தாரை நான் இப்பொழுது அழைக்கின்றேன். பேரொரு தந்தை ஜோ லூர்து சாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடி அணிவித்து இந்த நினைவு பரிசை அவர்களுக்கு வழங்குவார்கள். குடும்பத்தின் சார்பாக பேரொரு தந்தை அவர்களுக்கு இந்த ஷால்வை அணிவித்து தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வேளையிலே அவர்கள் இந்த திருவிழாவிற்காக ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். இன்னுமாக இந்த பெயிண்டிங்ஸ் இது ஒரு 1,10,000 ரூபாய், ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய்களை அவர்கள் கொடுத்து இந்த திருவிழா சிறப்புற அமைய வேண்டும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஃபாதர் அப்படி என்று அவர்கள் சொன்னது உண்மையாகவே அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நன்றியின் வெளிப்பாடாக இருப்பதை நான் பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. சிறு பிள்ளை முதலே இங்கே மலைகபிக்கு எங்கள் ஊரில் இருந்து பங்குலேருந்து இங்கே நடந்து வருவோம். சனிக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு ஒரு குரூப்பாக ஜெபமால் சொல்லிகிட்டே வருவோம். நாங்கள் அவங்களோட சேர்ந்து எல்லோரும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு போவோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை கிடச்சி திருமணமாகி அந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டு அவர்களோட வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே முன்னேற்ற பாதையில் எங்களை வழிநடத்தோம். எனக்கு என்னை பற்ற தாய் என்னைய இந்த அம்மாவை காட்டி கொடுத்தாங்க. ஒரு நல்ல தாய் தந்தை நல்ல உடன் பிறந்தோரெல்லாம் இவங்க எங்களுக்கு கொடுத்ததுனால என் தாய் எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் உன்னை வழி நடத்துவது இந்த தாய் தான் என்று என் தாய் எனக்கு காட்டி கொடுத்தார்கள். நான் இன்றைக்கு 25 ஆண்டுகள் பணி முடித்து இந்த நிலைக்கு இங்கு நின்றிருக்கின்றேன் என்றால் இந்த தாய் இவர் உன்னோடு இருந்தால் மட்டுமே தான் நான் செய்யும் பணியில், ஒரு கஷ்டமான ஒரு பணியில் இந்த இடத்திற்கு இவரோடு நீ இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் என்று ஒரு நல்ல கணவரை கொடுத்து இன்றைக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுத்து இன்று சாட்சியாக இருக்கும் இந்த தாய்க்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். இப்போ நிறைய டைம் ஆகுது வேறு, அதனால் சிறப்பான விதத்திலே ஊர் பெரியவர்கள் உண்மையாகவே பொது மீட்டிங் போட்டப்போ நிறைய பேர் தங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்தார்கள், எனக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள், இன்னுமாக உடல் உள்ள உழைப்பை தந்திருக்கிறார்கள். எப்படி இந்த விழாவை நடத்த வேண்டும் பிளானிங், அதே வேளையிலே பிளான் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறதில்ல, மாறாக உடல் உழைப்பையும் அதே நேரத்தில் யோசித்து இந்த நாள் சிறப்புற அமைய ஊர் பெரியவர்கள் சிறப்பான விதத்திலே உதவியிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்டியான்பேட்டை பங்கை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இவ்வேளையிலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அருட்கண்ணியர்கள். நமது அருட்கண்ணியர்கள் எப்பொழுதுமே மிகச் சிறப்பான விதத்திலே நம்மோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். இன்று கூட வழிபாட்டை மிகச் சிறப்பான விதத்திலே வழிநடத்தினார்கள். எனவே அருட்சகோதரி ஆலிஸ், அருட்சகோதரி காணிக்கை மேரி, இந்த இரு கண்ணியர் இல்லத்தை சார்ந்த அருட்சகோதரிகளுக்கும்
இன்னுமாக சிஸ்டர் கிறிஸ்டோஃபர் ஆல்டர் மற்றும் பூக்கள் டெக்கரேஷன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக டொனேஷன் கொடுத்த நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் பல இடங்களிலிருந்து பலரின் வழியாக இந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறப்பான விதத்திலே அன்னையின் வெளிப்புற கெபி அமைப்பு, தேக்கலா முடியப்பன், சிஸ்டர் இதயா, நவீன் ஜோசப், ஜூலி, மகிமை பியூலா, கிறிஸ்டாண்டன் ஜோஸ், தியோசன் ஜோஸ் இவர்கள் ரூபாய் 30,000 கொடுத்து வெளிப்புற அந்த கெபியை அலங்கரித்திருக்கிறார்கள். எனவே இந்த குடும்பத்தாருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னுமாக மலைக்கோவில் சுரூபங்கள் மற்றும் பீடம் பின்புறம் பெயிண்டிங் திரு கிரேசி விஜி, லீனு, நிஷா, லிஷா குடும்பம். குடிநாள் உணவு கொடுத்த திரு அருள் ஆனந்த், ஜான்சி மேரி, கரோலின் குடும்பம். அழைப்பிதழ் அன்பளிப்பு திரு சவரி ஃபாத்திமா, பெர்னாண்டஸ் ஜோதி குடும்பம். குடி அன்பளிப்பு இக்மெண்ட் கண்ணா, அல்ஃபோன்சா செலின், ஜோன்ஸ், ஒஃபிலியா ஜோன்ஸ் குடும்பம். அன்னையின் சுரூபம் அன்பளிப்பு திரு ஜேக்கப் அன்னமேரி குடும்பம், காந்தி நகர். பூக்கள் அன்பளிப்பு திரு சந்தனராஜ், குழந்தை திரேசா குடும்பம். எனவே அனைவருக்கும் இவ்வேளையிலே நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் சிறப்பான விதத்திலே நமது பாடகர் குழு மிகச் சிறப்பான விதத்திலே செயல்பட்டார்கள். டீச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் இன்று அந்த திருவிருந்துக்கு பிறகு பாடிய அந்த பாடல் அவர்கள் குடும்பமே அதை எழுதி அதை பாடியிருக்கிறார்கள். மிகவும் அருமையான உணர்ச்சிமிக்க ஒரு பாடல். அந்த பாடலை மிக அருமையாக கென்னடி அவர்கள் அவரது கணவர் எழுதி டீச்சர் சோஃபியா அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இவ்வேளையிலே நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னுமாக பாடகர் குழுவிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிக அருமையாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து பாடினார்கள். அம்ப்ரோஸ் சொல்லவே தேவையில்லை, மிக அருமையாக பாடல்களை இசைத்தார். எனவே இந்த பாடகர் குழுவிற்கு உண்மையாகவே நமது பாராட்டுக்களை இவ்வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக வேதியர் அந்தோனியம்மா அவர்களோடு இணைந்து உத்திரிய மேரி, சிஸ்டர் கிறிஸ்டோஃபர் இவர்கள் 3 பேருமே எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மிகச் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலி நல்ல முறையில் அமைவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பான விதத்திலே இந்த ஆண்டு நவநாள் திருப்பலி நடைபெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்பிலே எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் என்று இருந்தபோதிலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஏற்று செயல்பட்டார்கள். இளைஞர்கள், இளம்பெண்கள் பல இடங்களுக்கு சென்று நோட்டீஸ் கொடுத்தார்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பங்குகளுக்கும் சென்று நோட்டீஸ் கொடுத்தார்கள். பலவிதமான பணிகளை மேற்கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கும் இவ்வேளையிலே நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக சாவியோ, அந்தோனி இவர்கள் இருவரும் சித்தூர் மற்றும் வெளிப்புற பங்குகளுக்கு சென்று நோட்டீஸ் கொடுத்தார்கள். இன்னுமாக பீடச் சிறுவர்கள், மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், மறிவள பாதையை சுத்தம் செய்த இம்மான், ஜான், நிக்கோலாஸ் இவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இடம் மிக தூய்மையாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நமது பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து வந்திருந்த 100 நாள் பணியாளர்கள். ஏறக்குறைய 3-4 நாட்கள் இந்த இடத்தை அவர்கள் பெருக்கி தூய்மை செய்தார்கள். அந்த உதவியை மறக்கவே முடியாது. எனவே இந்த 100 நாள் பணியாற்றிய அனைத்து நபர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக போஸ்டல் பல இடங்களுக்கு போஸ்ட் மூலமாக பத்திரிகைகளை அனுப்பிய ஆண்ட்ரூஸ், இன்னுமாக நமது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், டெல் ஆஃபீஸர்ஸ், இன்னுமாக காவல்துறை அலுவலர்கள், இபி டிபார்ட்மெண்ட் இவர்கள் எல்லோருமே இந்த திருவிழா நல்ல முறையில் அமைவதற்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மறக்கவே முடியாது.
இன்று நாம் இவ்வளவு அழகாக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் இவர்கள் அனைவருமே இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இவ்வேளையிலே நமது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பஞ்சாயத்து தலைவர்கள். வண்டந்தாங்கல் பஞ்சாயத்து தலைவர் திருவாளர் ராகேஷ் பாபு, மெட்டுக்குளம் தலைவர் திருவாளர் அனிதா இளங்கோவன், வார்டு உறுப்பினர்கள் இக்மன் கண்ணா, செலின் மற்றும் சிவா வந்திருக்கிறாங்களா? ஓகே, அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உணவு தயாரிக்க ஏறக்குறைய 4 நாட்கள் இந்த உணவினை இந்த பங்கின் சார்பாக நிறைய பேர் உதவியை கொடுத்து இந்த உணவினை வழங்குகின்றோம். இதற்கு நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். இதற்கு மட்டுமல்ல, பல காரியங்களுக்கு. அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏனென்றால் இரவு பகல் பாராமல் இந்த நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறார்கள். சிறப்பான விதத்திலே நம்பிக்கைராஜ், கண்ணா, ஃபெலிக்ஸ், சவரி, பெர்னாண்டஸ், செபாஸ்டின், அந்திரியாஸ், குமார், இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். தயவுசெய்து பேரை சொல்லன்றதுக்காக அவர்களெல்லாம் பணி செய்யவில்லை என்ற அர்த்தமல்ல, மாறாக எல்லோருமே செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களையெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னுமாக உணவு பரிமாறக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்கள் அனைவருக்குமே இவ்வேளையிலே நமது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய குருக்கள், கண்டியர்கள் மற்றும் இறைமக்கள், மாணவ மாணவியர்கள், அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக தேர் ஜோடனை திருவாளர் சரவணன், ஒளி முருகன் துரை, ஷமினா சதீஷ், வான வேடிக்கை திரு பாட்ஷா, இன்னுமாக பெயிண்டிங், இந்த கோவிலுக்கு பெயிண்டிங் செய்த செந்தில், இந்த மினி பஸ் அரேஞ்ச் செய்த விநாயகா ஆட்டோ அவர்களுக்கும், இன்னுமாக மாதா கெபி மற்றும் குளம் சீரமைப்பு செய்த பாபு மேஸ்திரி, இந்த வெல்டிங் ஒர்க் செய்த சிவகுமார், இன்னுமாக இந்த சாப்பாடு நமக்கு தயாரித்திருக்கின்ற இந்த உணவு என்பது மிக அருமையான விதத்திலே அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். திருவாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்குமே இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வேளையிலே மிகச் சிறப்பான விதத்திலே நிர்மல் ஆர்ட்ஸ், தயவுசெய்து எங்கே இருக்காருங்களா? நிர்மல் அண்ணன் அவரோடு இணைந்து ஜானி என்ஜினியர், அதாவது காட்பாடியை சார்ந்த ஜானி, அவர்தான் இந்த படங்களை எல்லாம் மிகச் சிறப்பான விதத்திலே நமக்கு வடிவமைத்து கொடுத்தார். ஒரே வாரம்தான் அவ்வளவு அருமையாக சிறப்பான விதத்திலே இந்த ஒரு இடத்தை அவர் மாற்றியிருக்கின்றார். எனவே அவர்கள் இருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றி இவ்வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்னமாக நிர்மல் மிக அருமையான விதத்திலே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த படங்களை எல்லாம் வரைந்து நமது பங்கினுடைய அந்த இயற்கையான அந்த ஒரு விழாவை, நமது உணர்வு பூர்வமான அந்த விழாவை அவர் இங்கே படமாக வரைந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக கிளாஸ் ஒர்க் அமைத்து கொடுத்த ஜார்ஜ் டிசோசா குடும்பத்தார், அன்னையின் இந்த கெபி அருகாமையில் மரசுரூபத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தை மிகச் சிறப்பான விதத்திலே அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். எனவே ஜார்ஜ் டிசோசா அந்த குடும்பத்தாருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இந்த விழா அனைத்துமே சிறப்புற அமைவதற்கு பல நபர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். பல பேரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவே இதை எல்லாவற்றிற்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டுமென்றால் திருவாளர் நம்பிக்கைராஜ். காரணம், எல்லாவற்றையும் சீரமைத்து எல்லாவற்றையும் வழிநடத்தி எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் உண்மையாகவே எல்லோரையும் வழிநடத்தினார் என்றால் அது மிகையாகாது. எனவே இவ்வேளையிலே திருவாளர் நம்பிக்கைராஜ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நமது பங்கு தந்தைக்கு நமது பங்கு மக்கள் இங்கு வந்து கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவரின் சார்பாக
திருவாளர் நம்பிக்கைராஜ் சால்வ் அணிவித்து அவரை கௌரவிக்கிறார். மற்றும் அன்பார்ந்தவர்களே, திருவாளர் ஜெயராஜ் ரீனா இந்த குடும்பம் இந்த பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்த இடத்தில் நடக்கக்கூடிய பல பணிகளுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். எப்பொழுது இந்த ஒரு உதவியாக நாம் செல்லுகின்ற போதும் முகம் கோணாமல் அவர் பலவிதமான உதவிகளை இந்த குடும்பத்தார் நமக்கு செய்து வருகின்றார்கள். எனவே அந்த குடும்பத்தாருக்கும் இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னுமாக நீர் ஊற்று மற்றும் நாமே அமலோற்போம் இங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டு, அங்கே அமைக்கப்பட்டிருக்க அந்த நீர் ஊற்று, இதை அமைத்தவர் திருவாளர் இம்மானுவேல் எலக்ட்ரீஷியன். மிகச் சிறப்பான விதத்திலே நல்ல பணியாளர். எனவே அவருக்கும் இவ்வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்ததாக இன்று இந்த எழுந்தேற்றத்தின் போது ட்ரம்பட் வாசித்த மிலிட்டரி ஆஃபீஸர் மிஸ்டர் விக்டர் அமிர்தநாதன் பிஎஸ்எஃப், இன்னுமாக பெரிய நாயகம் பெல் ராணிபேட், இவர்கள் இருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக மாதா தொலைக்காட்சி ஃபாதர் சுதர்சன் அவரை கேட்டவுடனே நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த மாதா தொலைக்காட்சியிலிருந்து 2 நபர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே மிகச்சிறப்பான விதத்திலே இது நமக்கு டிவியில் மற்றும் இன்னுமாக யூடியூப் ஆகியவற்றில் நாம் பார்ப்பதற்கு ஏதுவாக இவர்கள் வடிவமைத்து கொடுப்பார்கள். எனவே அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது ஒரு ரெக்வெஸ்ட். அடுத்த ஆண்டு நிறைய பேர் நிறைய சாட்சிகளை சொல்லுகின்றீர்கள். எனவே அடுத்த ஆண்டு தயவு கூர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை தயவு செய்து நீங்களாகவே எழுதி அதை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஆண்டு இது ஒரு புத்தகமாக நாம் வெளியிடுவோம். எனவே தயவு செய்து இதை கருத்தில் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரெல்லாம் நீங்கள் சாட்சியத்தை பகிர ஆசிக்கின்றீர்களோ, ஒரு பேஜுக்கு நீங்கள் எழுதி அதை கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த ஆண்டு அது புத்தகமாக வெளியிடப்படும். எனவே இதை கருத்தில் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்னுமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்த ஆண்டு திருவிழாவை 2024 ஆண்டு திருவிழாவை ஜோன் ரொசாரியோ, டொமினிக் ரொசாரியோ, ஜேனட் டென்சி, தீபக் மேத்யூ, ஷேரன் ரொசாரியோ இந்த குடும்பத்தார் சிறப்பிக்கின்றார்கள். அவர்கள் சென்ற ஆண்டே இதற்காக அவர்கள் இந்த ஆண்டை தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அந்த குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஆண்டு அந்த குடும்பத்தாரின் தலைமையில் திருவிழா என்பது நடைபெறும். எனவே அவர்களுக்கும் இவ்வேளையிலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மலைக்கோயிலின் அந்த குளத்திலே பார்க்கிற போது இன்னுமாக அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முழு முதல் அதை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை திருவாளர் நம்பிக்கைராஜ் அவர்கள் மிகச் சிறப்பான விதத்திலே அதை நமக்கு செய்து கொடுத்தார்கள். எனவே இவ்வேளையிலே இன்னுமாக சிறப்பான விதத்திலே அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உணவருந்தி செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள